சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்ணுறேன்ட்டு. இப்போ இங்கே சொன்னீங்க ஸ்டேஜில். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிகையாளரை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இனிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன். இப்படி கிடையாதுன்னு எப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்ச கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்கிட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இதில் நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு சரக்கு பார்ட்டி டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசாக உடஞ்சி ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தேர். சார் பாண்டே சார், ஸோ படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடம் பையன் திருடம் ஆகக்கூடாதுன்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிகையாளராக ஆவாங்களா இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரியல. நம்ம வந்து ஏதாவது பிள்ளைகளாக வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு. நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க, வந்து எங்கள் அப்பா தான் என்னையை கேட்டு பேக்கலை, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், பொசுக்குன்னு ஓட்டிங்க உணர்ந்து போல் தள்ளி வந்திருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ, நானே என்ன ஆகிறேன்னு தெரியல, பிள்ளைகள் என்ன போதும், அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். சார் இப்போ தமிழ் படத்துக்கு 1.5 கோடி ரூபா அந்த சம்திங் சொல்றீங்க, கன்னட படத்துக்கு வந்து 75 சம்திங். எதனால சார் அந்த வேரியேஷன் நினைக்கிறேன்? டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு பாட்டால ஆரம்பிச்சு நடிகர்களோட சம்பளம், டெக்னீஷியன்ஸோட பேமெண்ட்டு எல்லாமே வந்து மாறுபடுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40% டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு இது வைஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈசிஆரில் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணோன்னா இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லொக்கேஷன் இது. அங்கே வந்து பெங்களூர்லேயே பெரிய பங்களா ஒன்று இருக்குது, ஹாலிவுட் ஹவுஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 வெரைட்டி ஆஃப் பங்களோ, நிறைய ஆடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடு ஷூட் பண்ணல 55,000 ரூபா தான். ஸோ இது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நடிகருடைய சம்பளம், லேபர் விஷயங்கள் எல்லாமே. இங்கே வந்து ஒரு 1300 ரூபா ஒருத்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா அங்கே 920 ரூபா 400 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து மாறும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வாட்டி நம்ம பேசிக்கிட்டு செய்யலாம். அங்கே இது ஒன்று நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் அந்த யூனியன் அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே அது கிடையாது, கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. சார் வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து சமூக போராளிகள் எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமாக உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னார், நீங்கள் ஏன் பிரதமர் ஆகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பார்க்குறாங்களே, நீங்கள் ஏன் பிரதமர் ஆகலை, முயற்சி பண்ணலான்னு. அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ட்டார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சி சும்மா ஜாலிக்கு பண்ண நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸோ இந்த படம் ஆல்ரெடி போன இவெண்ட்டில் பேசின விஷயந்தான். என்னென்னா, இன்றைக்கி மியூசிக்கல் லான்ச் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபைனலாக இன்றைக்கி பெரிய ஸ்க்ரீனில் 4Kல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு
இது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு அப்ரோச் அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு எஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் தயால் சார். இந்த மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி மவுண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு டென்ஸான ஒரு ஃபில்ம் அண்ட் ஒரு டென்ஸான தீம் அண்ட் அது ரொம்ப சின்சியரான ஒரு எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபர்ஸ்ட் தயா சார் எங்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன இன்டென்சிட்டியோட சொன்னாரோ, என்ன ஒரு டென்ஸாக சொன்னாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டை பாடின எல்லா சிங்கர்ஸ், விஜய் பிரகாஷ், எம்டி பல்லவி அண்ட் மதுச்சியம் பாலா, இந்த பாட்டுக்கு என்ன ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரணுமோ, என்ன ஒரு சோல் எடுத்துகிட்டு வரணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் தயால் சார் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. And also as a captain of the ship, I know you நீங்கள் வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் how you maintain everything, that's your strong point. And I wish you all the best and I wish you that you make hundreds and hundreds of films and entertain us. Thank you so much. Good evening everyone. என்னோட லைஃப்பில் வந்து நான் நல்ல ஒரு மகளா, இல்லை நல்ல ஒரு சிஸ்டரா, இல்லை நல்ல ஒரு நடிகையா, இந்த மாதிரி எந்த ரோலில் நான் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு அம்மா. அந்த அம்மாங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் வந்து அதுதான் என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இன்றைக்கி அந்த சாங் வந்து டச்ட் மீ ஸோ மச். என்னோடய கெரியரில் எனக்கு இது 2வது அம்மா பாட்டு. அண்ட் அந்த பாட்டு இவ்வளோ அழகாக கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ. அண்ட் அது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் எலைட்டட் ஆக்சுவலி. அப்புறம் ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி விழாவின் ஃபோக்கஸே பாண்டே சார் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ வில் ஆல்சோ கம் டு தட். ஃபஸ்ட்டு டே என்னோடய காம்பினேஷனே அவர் கூட தான். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு தான் எனக்கு இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவரை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். எனக்கு அது வந்து ஒரு கோ ஆக்டராக எனக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த கிவ் அண்ட் டேக் எப்படி போவோம், இப்படியெல்லாம் எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னோன்னே வேறு லெவலில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டார் அவர். எனக்கு அந்த ஃபீலே வரல, இவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு சக நடிகர் கூட நடிக்கிற அந்த ஃபீல்லே அப்படி போயிடுச்சு. ஸோ சார் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் சார். ஸோ டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை சக்ஸஸ் ஆக்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாம் அதை பற்றி நல்லா எழுதி எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் எந்த அளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெலாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருவார். காரணம், அது 10 மணிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்னைக்கு இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால் சீஃப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருங்கன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் இவ்வளோ நம்ம பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்திலிருந்து புரிந்து வந்தவன் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். சுருக்கமாக பேசுகிறேங்கிறது தான் இவ்வளோ நீளமாக பேசியிருக்கேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலைப்படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவாக நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும்
நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அவங்கள என்கவுண்டரில் போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம், மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. அது என்கவுண்டர்னா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதில் காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ளே ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறது. அந்த வகையில் தயாள் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றுகிறோமோ போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து இது முன்னோட்டம் என்பதனால் இதுக்கு மேல் நான் கதைக்குள்ள நான் போக விரும்பல. இது முன்னோட்டம். தர்புகா அவர்களை பற்றி ஷான் பேசினார், பேசியவர்கள்லாம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 7வது மனிதனில் ஒரு பாட்டு வரும், ஒரு பாரதியார் பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு எல் வைத்தியநாதன் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக பாரதியாரை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கிற ஒரு பாடலை தர்புகா தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு, பாரதிதாசனுக்கு இடமில்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்பதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள், அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து மொத்தம் கொடு என்கிற, அதுவும் பழவேந்தர் பாடல். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன். அதில் பார்த்தேன், பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவு செய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சிமிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. என்கிட்ட யார் பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்லை தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். பாட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு அனுப்புனாரு. இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்புனாரு. கேட்டா, சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க, இல்லை தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அந்த பாடலை எடுக்கும் போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் பன்னீர் அவர் வரல, ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் வந்து இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கிறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுங்கி விழுவார்கள். பன்னீர் தான் வந்து அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்குன்னு வரைக்கும் சொல்லி பாவம் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம், இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் வழி கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டர் சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு.
அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான் அல்லது இங்கே இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்னைக்கு பாண்டிச்சேரி கதை சொல்ல போனோம் வரீங்களான்னு கேட்டார் இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தா நான் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இந்த இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்கே பொதுவாக தான் பேசணும், வேறு எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் இப்போ அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லல. அவர் இதை இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அப்படி பண்ணா சரியா இருக்குமான்னு கேட்டாரு. அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டே இல்லாது. அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவே இல்லை. கேரவானுக்குள்ள வச்சிருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்ட் கூட காத்துக்கிட்டு இருந்தது இல்லை அவர் வர்றதுக்காக. இன்னொன்று போய் கேரவானில் உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார், நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஒரு இதில் ஒரு டைலாக் வரும், இவர் சொல்றாரு சட்டத்தை பற்றி அவர் பேசும். இந்த படம் என்னவென்றால், இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த படம் காட்சிகளை விடவும் உரையாடல் மூலமாக மிகப்பெரிய தர்க்கத்தையும் விவாதத்தையும் ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும் நடத்தி கொண்டே போகிற படம் தான் இது. ஒரு தூக்கு தண்டனை கைதி அரசினுடைய கருவியாக இருக்கிற ஒரு ஜெயிலர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பெரும்பான்மையான உரையாடல் தான் இந்த படம். அந்த அரசினுடைய அதிகாரத்தினுடைய சின்னமாகத்தான் அவர் வந்து பாண்டி பண்ணியிருப்பாரு. அதில் பேசும்போது ஒரு டைலாக் வரும், ஒரே நாடு ஒரே சட்டம். சார் இது நீங்க எனக்குன்னே எழுதுனீங்களா சார், என்ன வச்சு பேச வைக்கிறீங்கன்னாரு. உண்மையிலே அவருடைய பணிபுரிந்தது மிகவும் நல்ல அனுபவம் சார். நம்ம வெளியில அரசியலாம் எல்லாத்துலேயும் சண்டை போடுவோம், இன்னும் 100 படங்களுக்கு மேல் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆசையும் தூண்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஏனென்றால் மாற்று கருத்து பேசும்போது நம்ம எல்லாரையும் பேசுறோம், அதில் சரியாக இருக்கிற விஷயத்தை மிகச்சரியாக நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற உண்மையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். மற்றும் தம்பி சிவா, லிசி, மதன், அருவி மதன் தான் எனக்கு தான் அருவி முதல் படம். நான் அவரும் ஒரே ஸ்கூலில் அப்படி வச்சுக்கலாம். சபரீசன் எங்கள் ரேடன். இது என்னுடைய குடும்பத்தினுடைய விழா. நண்பர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உற்சாகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.